सुशान्तिर्भवतु। हमारे ट्रस्ट के ट्रस्टी पूज्य स्वामी गोविंद देव गिरी जी महाराज, उडुपी मठ पेजावर मठ के मध्वाचार्य विश्व प्रसन्न तीर्थ जी महाराज और अयोध्या निर्मोही अखाड़ा के महंत दिनेन्द्र दास जी महाराज को निवेदन करता हूँ मंच पर पधारें और वस्त्र भेंट कर अपना सम्मान, अपनी कृतज्ञता ज्ञापन करें मंच पर बैठे हुए महानुभावों के प्रति। पूज्य गोविंद देव जी महाराज, माननीय प्रधानमंत्री जी के लिए, विश्व प्रसन्न तीर्थ जी महाराज डॉक्टर मोहन राव भागवत के लिए, महंत माननीय मुख्यमंत्री योगी जी के श्यामे वरदो तमः तेरे राम तेरी आरती कन्हैया तेरी இப்போ ராம் மந்திரில் ராமர் சிலை மட்டும் இல்லாமல் மற்ற தெய்வங்கள் என்பதற்கான திட்டமிடலும் இருக்கு. இப்போ 3 தலங்கள் இருக்கு. அதுல வீர் ஹனுமான், கௌரி சங்கர், துர்கா சிலை, இந்த மாதிரியான திட்டமிடல்களும் இருக்கு. ஸோ எந்த அடிப்படையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? ஏன் நீங்க பத்ரிகாசிரமத்தில் போனீங்கன்னா பத்ரிநாராயண சுவாமி சன்னிதானத்தில் இந்த மாதிரி நிறைய சிலைகள் இருக்கு. நான் தான் சொன்னேன், கோவில் கர்ப்பகிரகத்திற்குள்ள பல சிலைகளை நிறுவப்படுவது என்பது வழக்கம்தான். அது ஒன்றும் புதுசான ஒரு விஷயம் இல்லை. புதிது இல்லை. எந்த அடிப்படையில் அல்லது எந்த ஆகம விதிகளோட அடிப்படையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? திருப்பி சொல்றேன், அதாவது ஆகம விதி என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வழிபாட்டு முறை தான் ஆகம விதி. இப்போ ஒரே விதமான ஆகம விதியை எல்லா இடத்துலையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நெசசிட்டி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தமிழ் நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா வைஷ்ணவ கோவில்களில் வைகானசம் பாஞ்சராத்திரம் என்பதாக ஒன்று உண்டு. அதே மாதிரி சைவ கோவில்களில் சைவ ஆகமம் என்பதாக ஒன்று உண்டு. அது தவிர சில அம்மன் கோவில், பிடாரி அம்மன், செல்லி அம்மன், இந்த மாதிரி ஒரு கோவில், கிராம கோவிலில் போனீங்கன்னா அந்த ஒரு பூஜாரி ஒரு வழிபாட்டு முறை வச்சுருப்பார். அந்த வழிபாட்டு முறையின்படி அவர் பூஜை பண்ணுவார். சில பேருக்கு குல வழிபாட்டு முறை ஒன்று இருக்கும், அதில் அது எந்த ஆகமத்திலையும் சேராது. அந்த மாதிரி தற்பொழுது இப்போ முதல்ல ராமருடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதன் பிறகு அது சுத்து கோவில்களாக அவர்கள் கொண்டு வர போகிறார்களா அல்லது உள்ள மூலஸ்தானத்திலேயே பிரதிஷ்டை செய்ய போகிறார்களா, இதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்த்து அதன் பின்னர் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்னும் அது தீர்மானம் செய்யப்படாத, உறுதி செய்யப்படாத செய்திகளாகத்தான் இருக்கிறது. அது சுத்து கோவில்கள் என்று சொல்வார்கள். சுத்து கோவில்கள்லாம் அர்த்தம் பரிவார சன்னதிகள் என்று சொல்லி, அந்த ராமலாலா இப்போ இந்த சாங்டம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி பல சின்ன சின்ன சன்னதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அங்கேயே அல்லது வழிபடுவதற்கு உண்டான தெய்வங்களை வழிபடுவது உண்டு. நீங்கள் அவ்வளோ தூரம் ஏன் போனோம், திருவள்ளிக்கணி பார்த்தசாரதி கோவிலில் நம்ம சுவாமி பார்த்தீங்கன்னா அவர் மூலஸ்தானத்தில் பல பரிவாரங்களோடு சேர்ந்து தான் இருக்கார். திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப சுவாமி கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கேயே பரிவாரங்களோடு தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் உண்டு, அது வைத்துக்கொள்வது என்பது வழக்கம். ஸோ அது எதனுடைய அடிப்படையில் அவர்கள் மேற்கொண்டு அதை செய்ய போகிறார்கள் என்பதை பார்த்துத்தான் நாம் அதை சொல்லணும். இப்போ அதை சொல்ல முடியாது. இப்போ ஒவ்வொரு பெரிய கோயில்கள் இருக்கும்போது, இப்போ திருப்பதி கோயிலோ இந்த மாதிரியான ரொம்ப பெரிய கோயில்களாக வணங்கப்படுற அந்த கோயில்களுக்கு இந்தந்த நாட்கள்ல விசேஷமான நாட்கள், இந்த நேரங்கள்ல அதிகமான பக்தர்கள் போவாங்க அப்படின்னு இருக்கும். அப்போ ராமர் கோயிலுக்கென்று அப்படியான தனியான சிறப்பு நாட்கள் என்பது அமையுமா? தை 8 ஜனவரி 22 அவ்வளோதான் ராமர் கோவிலுக்கு சிறப்புன்னு. அதுதான் இனிமேல் அதுதான் சிறப்பு. அதாவது ஸ்ரீராமநவமி உண்டு. வடதேசத்தில் மட்டும் இல்லை, தென் தேசத்தில் ஸ்ரீராமநவமின்றது ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாள் இருக்குது. அதே மாதிரி சீதா ஜெயந்தி உண்டு. சில இடங்களில் சீதா ஜெயந்திகள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திர திருநன்னாள், அதே மாதிரி தீபாவளி திருநன்னாள், இது போன்ற சிறப்பான நாள்கள் இங்கே கொண்டாடப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அநேகம் உண்டு, கட்டாயம். ஓகே, இப்போ இந்த கோயில்ல இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புகளுக்குமே கூட நிறைய சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருக்க 5 கோபுரங்கள் அது அமைக்கப்பட்டதற்கான அடிப்படை என்பதற்குமே கூட நிறைய காரணங்கள், வரலாற்று பின்னணிகள் எல்லாமே சொல்லப்படுது. அது சார்ந்த விஷயங்கள் இந்த 5 என்பதான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் நாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவானுடைய குணங்கள் 6ன்னு சொல்லப்படுறது.
அந்த 6 குணங்கள் பகவானிடத்தில் எங்கே இருக்குது அப்படி கேட்டால் அவனுடைய 5 நிலைகளில் காண்பிக்கப்படுகின்றன. விஷ்ணுவினுடைய பெருமையை சொல்லும் பொழுது பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்பதாக இந்த நிலைகள் 5 நிலைகளை சொல்லுவார்கள். ஒன்று வைகுண்ட வாசுதேவனாக பரவாசுதேவனாக பகவான் எழுந்தருளியிருப்பது. அதுக்கப்புறம் வியூகம் என்பதாக திருப்பார்கடலில் அந்த சுவாமியினுடைய நிலை. அடுத்தது க்ஷீராப்தி சொல்லுவா, பார்க்கடல் சொல்கிறோம் இல்லையா, அதான் வியூகம்னு பேர். விபவம்ன்றது தற்பொழுது எடுத்திருக்கக்கூடியதான ராமன், கிருஷ்ணன் முதலான அவதாரங்கள் விபவ அவதாரங்கள். அடுத்தது ஆலயங்கள். இப்போ எல்லா ஆலயங்களில் எடுத்துக்கோங்க. பல ஊர்களில் ஆழ்வாரை சொல்லுவார், தமருகந்தர் எவ்வுருவம் அவ்வுருவம் தானே. இப்போ நீங்கள் கேட்டீங்க ஏன் ராம்லலா இப்படி ஒரு விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க. பக்தர்களுடைய விருப்பம் அது. பகவான்றவன் தன்னுடைய விருப்பத்திற்காக இருப்பவன் இல்லை, பக்தர்களுடைய விருப்பத்திற்காக இருப்பவன். தமருகந்தர், தமர்னா யார்? பக்தர்களுக்கு பேர். ஆனால் தமருகந்தர் எவ்வுருவம் அவ்வுருவம் தானே. பக்தர்கள் எதை விரும்புகிறாளோ ஆனால் அவன் அந்த ஒரு இன்கார்னேஷன் சொல்லலாம், எம்பாடிமெண்ட்னு சொல்லலாம், அவனுடையதான அழகான அந்த ஸ்ட்ரக்சர், அந்த திருமேனியை இவன் எடுத்துக்கொள்கிறான் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது அந்தர்யாமின்னு எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் அவரவர்களுடைய இதயத்துக்குள்ளே பெருமாள் இருப்பது என்பதாக. இப்போ இந்த 5 நிலைகளை காண்பிப்பதற்காக 5 என்பதாக அந்த கோபுரங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். 4 வேதங்கள், 5வது வேதமான மகாபாரதம். பிகாஸ் மகாபாரதத்துக்குள்ளேயே ராமாயணம் இருக்கின்றதுனால மகாபாரதம் ஒன்று சொன்னாலே பஞ்சமோ வேதகான்னு பேர் பாரதத்திற்கு. அந்த 5 சொல்லலாம். அடுத்தது அர்த்த பஞ்சகம் என்பதாக வைணவ மரபில் ஒரு அழகான விஷயம் ஒன்று சொல்லப்படும். ராமாயணம் என்பது அதனுடைய அடிப்படையில் தான் வந்தது என்பதை சுவாமி ராமானுஜருடைய ஆச்சாரியர் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ராமானுஜர் முறையாக 18 முறை தன்னுடைய ஆசானிடத்தில் சென்று ராமாயணத்தை பயின்றார். இப்போ ராமாயணம்னா டக்குன்னு கூகுள் சர்ச் பண்ணிடுறோம். நம்ம ராமாயணம்ன்றது அவ்வளோ சல்லிசாக போயிடுது நமக்கு. ராமானுஜரே 18 முறை தன்னுடைய ஆச்சாரியரிடத்தில் சென்று அந்த ராமாயணத்தை பயின்றார் என்று அதன் சிறப்புகள் காண்பிக்கப்படுகின்றன. அந்த முறையில் பார்க்கும்பொழுது ராமாயணத்தில் வைணவ கோட்பாடுகளை விளக்கக்கூடிய 5 விஷயங்கள், விசேஷங்கள் அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம். நாம் இப்படியாக பல 5 அதில் சொல்லலாம். அது ஒரு இதெல்லாம் என்ன அப்படி கேட்டால் நம்முடைய அனுபவங்கள் தான். அது சிற்ப கலை வல்லுநர்கள் எந்த ஒரு தீர்மானத்தில் அதை பண்ணியிருக்கான்றதை அவள் டிக்ளேர் பண்ணப்போ தான் நமக்கு வரும். பட் இதை பார்க்கும்பொழுது நமக்கு இது போன்றதான பல எண்ணங்கள் உண்டாகின்றன. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அது நம்முடையதான ஒரு அனுபவம் தான். ஓகே, நான் இப்போ ஏற்கனவே கேட்ட மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்குமான விசேஷ நாள் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்குமான விசேஷ பிரசாதம் அப்படின்றதும் இருக்கும். இப்போ பழனி பஞ்சாமிர்தம் இருக்கும், ஐயப்பன் கோயில்னா அரவண பாயசம் இருக்கும். அந்த மாதிரி இந்த கோயிலுக்கென்று சிறப்பான பிரசாதம் என்பது உருவாக்கப்படுமா, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வரலாற்று அடிப்படையில் அது முடிவு செய்யப்படுமா? இதுவரையிலும் வரலாற்றில் இந்த மாதிரி பிரசாரங்கள் விஷயங்கள் கொண்டு வர முடியல. பிரசாதம்ன்றது எப்படி ஏற்பட்டதுன்னா அந்தந்த ஊரினுடைய காலநிலைகளுக்கு ஏற்பட்டார் போல் தான். இப்போ காஞ்சிபுரம் இட்லின்னு ஒன்று வச்சுருக்கோம், பார்த்தசாரதி கோயில் சக்கரை பொங்கல்னு ஒன்று வச்சுருக்கோம். ஒரு காலத்தில் ஒருத்தர் ஸ்பெஷலைசேஷனாக இருந்து ஜம்முன்னு அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரோட ஒரு சக்கரை பொங்கல் பண்ணினார். அதுவே அந்த கோவிலுடையதான ஒரு முக்கியமான ஒரு பிரசாதமாக ஏற்பட்டு விட்டது. அப்படித்தான் பல ஊர்களில், எக்ஸப்ட் திருப்புல்லானி. இப்போ திருப்புல்லானி பாயசம்ன்றது ரொம்ப ஃபேமஸ். ஏன் அப்படி கேட்டால் திருப்புல்லானியில் பாயசம் பண்ணணுன்றது அந்த சுவாமியினுடையதான விருப்பத்தின் பேரில் நடக்கக்கூடிய ஒரு கைங்கரியம். அதுபோன்று இங்கே இப்பொழுது பிரசாதம் என்றால் இறைவனை நாம் வணங்குவதே பிரசாதம். முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு துளசி, சந்தனம் அல்லது ஒரு கல்கண்டு அது கொடுத்தால் கூட பிரசாதம் தான். நம்மை பொறுத்தவரையில் ஒரு சாலிட் ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு பெருசாக ஒன்று கொடுத்தா தான் பிரசாதம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒரே ஒரு துளசி நமக்கு கொடுத்தால் அது கூட ஒரு பிரசாதம் தான். தற்பொழுது ஸ்ரீ ராமஜென்ம பூமியில் இது முதற்கொண்டு வழிபடக்கூடியதான பக்தர்களுக்கு ஒரே ஒரு பிரசாதம் என்பதாக திருப்பதி லட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி, இன்ஸ்டெட் ஆஃப் தட் இது போன்றதான பல வகையான பிரசாதங்கள் அவர்கள் உள்ளமும் உதரமும் நிறையும்படியான பலவிதமான பிரசாதங்கள் இனி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கிறேன். சரி, இன்னொன்று நிறைய கோயில்களுக்கான தொடர்பு என்பது பற்றி நிறைய பேசியிருந்தோம். பிரதமர் நரேந்திர மோடி இந்த பிரதிஷ்டை விழாவிற்கு முன்னதாக நிறைய கோயில்களுக்கு அவர் சென்று வந்தார். தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் கோயில்களுக்கு வந்தார். அதற்கு முன்னாடி வீரபத்ரர் கோயிலுக்கு சென்றிருந்தார், குருவாயூர் கோயிலுக்கு சென்றிருந்தார். இந்த கோயில்களுடைய தொடர்பு என்பது வரலாற்று அடிப்படையில் நிறைய பின்னணிகள் என்பதும் சொல்லப்பட்டிருந்துச்சு. இப்போது அதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த கர்ப்ப கிரகத்திற்கு மேலே கூட ஸ்ரீரங்கமில் இருக்கிற மாதிரியான அந்த பள்ளி கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியான கனெக்ட் அப்படின்றத வந்து இந்த கோயிலை எப்படி கொண்டு வந்திருக்காங்க? கர்ப்ப கிரகத்தில்
சிற்பசாஸ்திரத்தின்படியாகவும் ஆகம சாஸ்திரத்தின்படியாகவும் பலவிதமான தெய்வீக உருவச் சிலைகளை வடிப்பது என்பது உண்டு. முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லா கோவில்களையும் பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் எந்த கோவில்கள் உள்ள போனீங்கன்னாலும் அந்த நிலைவாசல் படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரதான கதவு இருக்கு இல்லையா, அதற்கு மேலே கஜலக்ஷ்மியினுடைய உருவம் செதுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பார்க்கலாம், கஜலக்ஷ்மியினுடைய உருவம் செதுக்கப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு அந்த கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்தில் சுவாமி இருப்பார். அங்கே சில சிலைகள் அல்லது சில சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். சில கோவில்களில் பிரம்மா ருத்ரன் முதலான தெய்வங்கள் சிலையாக வடிக்கப்பட்டிருப்பார்கள். அது ஒரு வழியாக சொல்லப்படுகிறது. இப்போ இங்கே திருவரங்கம் ரங்கநாத பெருமாள் செதுக்கப்பட்டிருக்கிறார், சிலாரூபமாக இருக்கார் அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலி அவர் இருந்த இடம்தான் அது. ராமர் அவரை வழிபட்ட இடம்தான் அது. அப்பேற்பட்டதான அந்த இடத்தில் ராமபிரான் தன்னுடைய குலதெய்வத்தை வழிபட்டதாக நாம் பார்க்கிறோம். வால்மீகி ராமாயணம் அதுதான் நமக்கு ஆத்தன்டிசிட்டின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அத்தாரிட்டி வேணும்னா வால்மீகி ராமாயணம். அதன் பிறகு மீதி துளசி, கம்பன், ஆதுக்குரி, மொல்ல, ரங்கநாத ராமாயணம், இது மாதிரி பல ராமாயணங்கள், பல கிருத்திவாசருடைய வங்காள ராமாயணம் முதலானவைகள் ஏற்பட்டது. ஸோ இப்போ நீங்கள் இந்த கர்ப்ப கிரகத்தின் மேலே ரங்கநாதருடைய தெய்வீக திருவுருவமானது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால், நம்ம வீட்டில் ஒரு நமக்கு பிடிச்ச சுவாமி படத்தை மாட்டி நம்ம அழகு பார்க்குறோம், டெய்லி சேவிக்கிறோம், அதை நம்ம வணங்குறோம், அவருக்கு ஒரு பூ வைக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு வாழைப்பழத்தை அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். இப்போ எனக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பிடிக்கும்னா என்னுடைய வீட்டில் 4-5 இடத்துல வரதராஜ பெருமாளுடைய படம் இருக்கும்.